வெல்கம் டு தமிழ் வாக்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆட்டோக்கார நண்பர்கள் கூட தான் வந்திருக்கோம். இவங்களோட ஒரு நாள் லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அண்ணன்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க கேட்கலாம். நான் ஆட்டோக்காரனாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன். எப்படி இருக்கணும்? என்ன ஆக்சுவலாக வந்து நல்லா ஓடிட்டு தான் ஆட்டோ தொழிலெல்லாம் முதல்ல யாரும் சொல்ல முடியாதுப்பா. இந்த தொழிலெல்லாம் வந்ததுனால திருப்பூர் மாவட்டம் ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ வந்து எல்லா பக்கமும் தொழில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்தளவுக்குமே வியாபாரம் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம நண்பர்கள், அதாவது எல்லா பக்கமும் நம்ம மக்கள் எல்லாம் அங்கங்கே போனால் தான் நம்மளுடைய ஆட்டோக்காரர்களுக்கும் எல்லா பக்கமும் நமக்கு சவாரி எல்லாம் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு லாபம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எல்லா பக்கமும் கம்மியாக இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு வந்து தொழில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு நார்மலாக ஓடுறது எவ்வளோ நேரம்? நார்மலாக ஓடுக்குன்னு, அதாவது நம்ம ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம், கிடைக்கும். அதாவது ஆட்டோ ஓடு பழுதாகாமல் இருந்தால் பழுதாகிட்டால் அதோட பேக் பார்த்துக்கான விலையெல்லாம் நம்ம ஓவரு ஆட்டோ வச்சு மெயின்டைன் பண்ண நம்ம சிரமம். இங்கே பொழப்பெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு நார்மலா போய்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ரொம்பலாம் பெருசா இல்லைன்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லப்பா. ஆமா. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஆட்டோக்காரங்க அதிகமா அமௌண்ட் அதிகமா, அப்படிலாம் யாருமே அதிகமா வாங்கல. அதாவது அவங்க வந்து கரெக்டா தான் வாங்குறாங்க. ஏன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலே நம்மளுக்கு மெக்கானிக் செட் கிடைக்கும் பொழுது எல்லாமே அதிகமா தான் இருக்கு. ஆமா, அதனாலதான் ரொம்ப இதா இருக்குது. மற்றபடி வந்து யாரும் வந்து நீங்க வந்து நம்ம ஆட்டோக்கார நண்பர்கள் வந்து தப்பா நினைக்காங்க, அதிக அமௌண்ட் வாங்குறாங்க.